அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம கருமத்தம்பட்டி குளத்துப்பாளையம் ஸ்ரீ பழனியாண்டவர் காவடி குழுவினரின் தைப்பூச பாத யாத்திரை மற்றும் தைப்பூச வழிபாடுகள் மிகச் சிறப்பான முறையில் நடந்ததுங்க. இப்போ தொடர்ந்து இப்போ நம்ம தைப்பூசத்துக்கு மறுநாள், அதாவது 2/2/2026 அன்னைக்கு இப்போ நம்ம பழனி தங்குமிடத்திலிருந்து இப்போ நம்ம சொந்த ஊரை நோக்கி இப்போ நம்ம கிளம்பியாச்சுங்க. அனைவரின் காவடிகளும் இப்பொழுது நம்மளுடைய வாகனத்தில் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுங்க. ஊர் பொதுக்காவடியான ஆறுமுக காவடி மற்றும் ஸ்கூல் திரு ராமசிவசாமி அவர்களின் காவடி, சின்னமாரப்பன் அவர்களின் காவடி என 3 காவடிகள் நம்ம வாகனத்தில் இப்போ ஏற்றியாச்சுங்க. தொடர்ந்து பக்தர்களும் புறப்படுறதுக்கு தயாராகிட்டாங்க. அனைத்து பக்தர்களுக்கும் இப்போ நம்ம இங்கே பழனி தங்கும் இடத்துலையே காலை டிஃபனை நம்ம இங்கேயே முடிச்சாச்சுங்க. ஸோ 3 காவடிகளும் பாருங்கள் வாகனத்தில் ஏற்றி இப்போ ரெடியாக இருக்குது. மற்ற வாகனங்கள்லேயும் இப்போ பக்தர்கள் எல்லாருமே ஏறி ரெடியாக இருக்கிறாங்க. காலை டிஃபனை நம்ம இங்கே பழனியில் இருக்கிற நம்ம பழனி கொடைக்கானல் ரோடு சாது சுவாமிகள் ஸ்கூலில் இருக்கிற அந்த தங்குமிடத்துலேயே முடிச்சாச்சுங்க. பாருங்கள், சதாசிவம் அண்ணன் அவர்களுடைய மெரிட் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற வண்டியில் இப்போ நம்ம சதாசிவம் அவர்களின் காவடியும், சாமத்தோட்டம் லோகமாம்ஸ் அவர்களின் காவடியும் மற்றும் எக்ஸல் ஒன்று நம்ம கொண்டு வந்திருந்தோங்க. அந்த எக்ஸலையும் எடுத்து அந்த வண்டியில் ஏற்றியாச்சு. இப்போது எல்லா ரூமில் இருக்கிற சார்ஜர் மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரூம் சாவி கொண்டு போய் நம்ம அந்த சாது சுவாமிகள் மடத்தில் ஒப்படைச்சிட்டு இப்போ நம்ம சொந்த ஊரை நோக்கி நம்ம இப்போ கிளம்ப போகிறோமுங்க. எல்லாருமே சாப்பிட்டாச்சு. காலையில் டிஃபனை இங்கேயே முடிச்சாச்சுங்க. அடுத்த ஐயங்கோயிலில் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான சாப்பாடுகளை ரெடி பண்ணி வண்டியில் ஏற்றியாச்சுங்க. இதுதாங்க நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து நம்ம பழனி மலையினுடைய அவுட்ரு வியூ. கரெக்டாக கொடைக்கானல் ரோட்டில் நம்ம இருக்கிறோங்க. அதாவது ரோப்கார் ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா நம்ம தங்கும் இடத்துக்கு வந்துடலாங்க. ஸோ அந்த வழிப்பாதையில் நம்ம தங்கியிருக்கிறோமுங்க. கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க பழனிமலை இருக்குது நம்ம தங்கும் இடத்துலேருந்து. அந்த கொடைக்கானல் ரோடு அந்த 4 கார்னரில் நம்மளது 2வது கேட்டுங்க. இப்போ நம்ம வாகனம் ரெடியாக இருக்குதுங்க கிளம்புறதுக்கு. நம்ம வாகனம் மட்டும் இல்லாமல் அனைத்து வாகனங்களும் இப்போது புது மாலை போட்டு அதே மாதிரி படம் எல்லாமே மேக்சிமம் எல்லா வண்டிக்குமே படம் போட்டாச்சுங்க. பழனி வந்ததுக்கு உண்டான ஒரு அடையாளம்னா அந்த படம் போட்டோம்னாவே அது பழனி வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு வருங்க. மெரிட் டெக்ஸ்டைல்ஸ்கார் திரு சதாசிவம் அவர்களினுடைய வண்டியை அவரே இயக்குறாருங்க. ஸோ அவருடைய வாகனத்திலும் எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த முருகம்பாளையம் ஸ்ரீ அம்மன் டெக்ஸ் தங்கவேலு அண்ணன், சேனாங்கடை அம்மன் டெக்ஸ் தங்கவேலு அண்ணன் அவர்களினுடைய வாகனம் இப்போ தயாராக இருக்குதுங்க. இவரும் கடந்த 4-5 ஆண்டுகளாக ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம லாரி வாடகைக்கு எடுத்து போயிட்டு இருந்தோம்ங்க. அதில் பெரிய வாடகை போச்சு. இவர் இப்போ நம்மளுக்கு ஸ்பான்சராக கொடுத்துருக்குறாருங்க. அதற்கடுத்து சரண் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற வாகனம், இந்த லாரி செங்காலிபாளையம் கோபாலண்ணன் அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமான வாகனம்ங்க. அதற்கு பின்னாடி குளத்துப்பாளையத்துக்காரனுடைய இன்னொரு வாகனமும் தயாராக இருக்குதுங்க. ஸோ இப்படி இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா, இந்த ட்ரிப்புன்னு இல்லைங்க, கடந்த 4-5 வருடங்களாகவே மேக்சிமம் வாகனங்கள் எல்லாமே ஸ்பான்சராக வந்துடுதுங்க. டீசல் அடிக்கிற செலவு மட்டும்தான் நம்மளதாக இருக்குது. இப்போ 5 வாகனங்கள் தயார் நிலைமையில் இருக்குதுங்க. ஸ்கூல் அவர்களினுடைய ஆம்னி இப்போது அங்கே சாவி கொடுக்குற போயிருக்கிறாங்க. நம்ம இப்போது ஐயங்கோயில் வந்தாச்சுங்க. பழனியிலிருந்து ஐயங்கோயில் ஐயங்கோயிலில் சாமி கும்பிட்டு நம்ம ஊர் போகிறதாங்க வழக்கம். அதை நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே இப்போ நம்ம பொங்கல் அபிஷேகம் வச்சு இப்போ நம்ம பூஜை பொருட்களுடன் நம்ம போய் நம்ம பொங்கல் அபிஷேகம் படைச்சிட்டு பூஜை பொருட்களையும் ஒப்படைச்சி நம்ம வழிபாடு செய்ய போகிறோமுங்க. அனைத்து பக்தர்களும் இப்பொழுது தயாராக இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஐயங்கோயிலுக்குள்ளே போய் நம்ம வழிபாடு செய்ய போகிறோமுங்க. பள்ளக்காடு திரு தங்கவேலு அவர்களும் மற்றும் எலக்காடு தோட்டம் பெரியசாமி அவர்களும் முன்னாடி போகிறாங்க. ஸோ அனைத்து பாத யாத்திரை பக்தர்களும் இப்போ ரெடியாக எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே ஐயங்கோயிலுக்குள்ளே செல்ஃபோன் அலௌடு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால
நம்ம அவுட்டரில் மட்டும் நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணிட்டோமுங்க. இப்போது அனைத்து பக்தர்களும் அந்த தீபம் ஏற்றக்கூடிய உள்ள வழிபாடு முடிச்சுட்டு வந்து தீபம் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தூண் முன்னாடி வந்து வழிபாடு செய்கிறாங்க. இதற்கு அடுத்த வந்து கிட்டாம்பாளையம் 4 ரோட்டில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ கரியகாளியம்மன் திருக்கோவிலில் வழிபாடு செய்ய போகிறோமுங்க. இப்போ ஒவ்வொரு வாகனங்களாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம வாகனம் முன்னாடியே வந்து நம்ம நின்ட்டோமுங்க. இப்போ அடுத்த வந்து ஸ்ரீ அம்மன் டெக்ஸ் அவர்களினுடைய வாகனம் வந்தாச்சுங்க. தொடர்ந்து மெரி டெக்ஸ்டைல்ஸ் அவர்களினுடைய வாகனம் வந்தாச்சுங்க. இதற்கடுத்து இன்னொரு 2 வாகனங்கள் வர வேண்டியது இருக்குதுங்க. வந்ததுமே நம்ம இங்கே கிட்டாம்பாளையம் 4 ரோட்டில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ கரியகாளியம்மன் கோயிலில் வழிபாடு முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோமுங்க. இப்போது வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து இது வந்து ஒவ்வொரு வருஷமே நம்ம இதே முறையை வழிமுறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோமுங்க. அந்த காலத்திலிருந்து இப்போ நம்ம குளத்துப்பாளையம் ஊர் எல்லையை அடைஞ்சாச்சுங்க. நம்ம இங்கேருந்து பழனி கிளம்பி போகும்போதும் நம்ம இந்த ஊர் எல்லையில் வழிபாடு செஞ்சோமுங்க. அதே மாதிரி ஊருக்கு வந்ததுக்கு பின்னாடியும் இப்போ நம்ம அங்கே வழிபாடு முடிச்சுட்டு இதற்கு அடுத்த வந்து நம்ம குளத்துப்பாளையம் பழனியாண்டவர் கோயிலுக்கு போக போகிறோமுங்க. இப்போ நம்ம குளத்துப்பாளையம் பழனியாண்டவர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. வந்து அனைத்து இப்போ பொருட்களையும் மற்றும் பக்தர்கள் எல்லாருமே இறங்கினதுக்கு பின்னாடி இப்போ நம்ம தைப்பூச கொடியேற்றினதை வந்து நம்ம இறக்கி வழிபாடு செய்ய போகிறோமுங்க. இப்போ நம்ம வந்து இப்போ பழனியாண்டவருக்கு சிறப்பு பூஜை இப்போது நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. தொடர்ந்து காவடிகளுக்கு பூஜை நடைபெற இருக்குதுங்க. காவடிக்கு பூஜை நடைபெற்ற பின்னாடி வந்து நம்ம அந்த கொடி மரத்துக்கு வந்து நம்ம பூஜை மேற்கொண்டு திருக்கொடியை வந்து நம்ம இறக்கி வழிபாடு செய்ய போகிறோமுங்க. அதே மாதிரி கொடியேற்றத்தன்னைக்கு மாலை போட்ட பக்தர்கள் திருப்பி இங்கே கொடி இறக்குனதுக்கு பின்னாடி வழிபாடு முடிச்சுட்டு மாலை கழட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க ஒரு 2 பேர். ஸோ இப்போ நம்ம வந்து பழனி திருத்தலத்திற்கு நல்லபடியாக சென்று வந்த காவடிகளுக்கு இப்போ சிறப்பு வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம திருக்கொடியை வந்து இப்போ நம்ம இறக்க போகிறோமுங்க. ஒவ்வொரு வருஷமே வந்து இந்த திருக்கொடியை ஏற்றுவதும் இறக்குவதும் ஸ்கூல் தாளாளர் திரு ராமசிவசாமி அவர்கள் தானுங்க. இப்போ அவர் தானுங்க இப்போ அந்த கொடி ஏற்றினதை வந்து இப்போ இறக்கி வைக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரத்தாத்தில் கரகம் தயார் செய்வதும் மற்றும் எங்களுடைய பழனி பாத யாத்திரையில் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக விளங்குபவர் திரு ராமசிவசாமி அவர்களுங்க. அவர்களுக்கு ரொம்ப நன்றிகள். இப்போது பாத யாத்திரையில் வந்த பக்தர்கள் இப்போ வந்து சிறப்பான முறையில் இப்போ வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவிலை சுற்றி கொடியை எடுத்துகிட்டு வந்து இப்போ பழனியாண்டவர் முன்னாடி வழிபாடு நடைபெறுதுங்க. தொடர்ந்து பக்தர்களின் காவடியை முன்னாடி விழுந்து கும்பிட்ட வழிபாட்டிற்கு பின்னாடி காவடிகளை எடுத்து நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோமுங்க. பாத யாத்திரையில் சிறப்பாக கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் மற்றும் வாகனங்கள் மற்ற வகைகளில் நன்கொடைகளாகவும் பொருளாகவும் உதவி செய்த அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.